சீசன் 10 ஓட செலிப்ரேட்டிங் எஸ்பிபி சார் ரவுண்ட்ல நம்ம இப்போ கூப்பிட போற கண்டெஸ்டன்ட் மகப்பா போன வாரம் நடந்தது இல்லையா அந்த கெட்டப் ரவுண்ட். அப்ப அந்த பையன் ஷேவ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னமும் வந்து அந்த ஷேவ் பண்ண ஒரு தாக்கம் இருக்கிறது. வளர மாட்டேங்குது மகப்பா. எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்க. இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே. வெக்கமால வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். அப்பேற்பட்ட ஒரு மகான கூப்பிட போறோம். வர்றேன். Ladies and gentlemen, ஒரு பெரிய கைத்தட்டலோட let's give it up for ஷவர் விக்ரம். நல்லா இருக்கீங்களா? ஏண்டா இது எங்க இருந்து வர? அது என்னத்துக்கு அவ்வளவு கோரமேட்டர்ஸ் பண்ணுகுது? செலிப்ரேட்டிங் எஸ்பிபி சார் இந்த ஒரு சிறப்பான சுற்றுலா அடுத்ததாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டெய்ஸி. ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் பஸர் அடிக்க யோசிக்கும் வாத்திஸ். என்ன வாத்திஸ் டிசைட் பண்ணிருக்கீங்க? நல்ல ஜெண்டு பூன மாதிரி இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் சீடர்களே. எந்த வண்டிமா அடுத்து ரிப்பேர் பண்ண போறோம்? ஐயோ தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன கூப்பிட்டாதீங்க ரெண்டு மூணு பேர்லாம் காமெடி கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ சாமி பிரேயர்ஸ் எல்லாம் போட்டு பாப்பா ரெடியா இருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் மாக்கப்பா. ஒரு அழகான பெண்மணி ஓகே. அவங்க வந்து இப்போ ஒரு பிக் பெண்மணி, ஒரு லெஜெண்ட் பெண்மணி. ஆனா இன்னமும் அவங்க ஒரு குழந்தை தான். கேக்லாம் நம்ம கட் பண்ண வேணாம். அவங்க பாடின பாடலாம் பீஸா கட் பண்ணி அத ஒரு மிக்சர் மாதிரி ட்ரிபியூட்டா கொடுத்துடலாம் மேடம். என்ன டாக்டர் சினிமா கொட்டையில முறுக்கு வித்தவ மாதிரியே பேசுறீங்க. We love you சுஜுமா. உங்களுக்கு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஹாப்பினஸும் வரணும். ஆமா ஆயத்தோட அடியுது. அடைஞ்சிருச்சா? எங்கிறதுக்கு நீ அலையுவிய